அத்திக்கடவு அவிநாசி திட்ட பாராட்டு விழா கொங்கு மண்டலத்தில் அதிமுகவினர் பிளவு. பாராட்டு விழாவில் எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் இல்லாததால் செங்கோட்டையன் அதிருப்தி என்ற தகவல் வெளிவந்த நிலையில் தற்போது பாராட்டு விழா அழைப்பிலும் எம்ஜிஆர் ஜெயலலிதா புகைப்படங்கள் இடம்பெறவில்லை. தொடர்பான கூடுதல் முன்னோடி நிகரான நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். தற்போது இபிஎஸ் வர்சஸ் செங்கோட்டையன் என்ற மோதலானது நிலவுகிறது. தொடர்பான மேலும் விவரம். ஜெயஸ்ரீ வணக்கம். செங்கோட்டையன் இந்த விழாவுக்கு புறக்கணித்தது அதிமுகவில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கிறது. எடப்பாடி வெர்சஸ் செங்கோட்டையன் என்ற ஒரு இரு பிரிவுகளாக பிரிகிறதா என்றெல்லாம் பேச்சுக்கள் கிளம்பி இருக்கிறது. இதற்கான காரணம் என்ன என்று நாம் விசாரித்த போது பரபரப்பாக பல்வேறு தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது செங்கோட்டையன் இந்த விழாவுக்கு செல்லாமல் புறக்கணித்ததற்கு 3 முக்கிய காரணங்கள் சொல்லப்படுகின்றது. அந்த காரணங்கள் நாம் அவருடைய ஆதரவாளர்கள், அந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் அவர்களிடம் தொலைபேசி வாயிலாக விசாரித்த போது இந்த தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக அவரே குறிப்பிட்டது, அந்த பேனரிலே நேற்றைய தினம் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில் பேனரில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரது அந்த படங்கள் இல்லை, முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டுதான் அந்த நிகழ்ச்சியை நடத்தி இருக்கின்றார். எனவே தங்களை ஆளாக்கி வளர்த்துவிட்ட தலைவர்களுடைய படங்கள் இல்லாத நிகழ்ச்சியில் எப்படி பங்கேற்பது என்ற ஒரு கேள்வியை அவர் எழுப்பியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் ஒரு 3-4 தினங்களுக்கு முன்புதான் செங்கோட்டையன் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சிக்கான அழைப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அழைப்புதலை வாங்கி பார்த்தபோது அதில் வேலுமணி பெயருக்கு கீழ்தான் மூத்த அமைச்சர், கட்சியினுடைய மிக மிக முக்கியமான முகங்களில் ஒன்று, இந்த அதிமுக உருவாக்கப்பட்ட நாள் முதலே அதிமுகவில் இருந்து வரக்கூடியவர், எம்ஜிஆர் காலம் தொட்டு கட்சியில் பயணிக்கக்கூடியவர், அவருடைய பெயரை இரண்டாவதாக போட்டுவிட்டு அவர் பெயருக்கு மேலே வேலுமணி அவர்களுடைய பெயர் இருந்ததாக அந்த இன்விடேஷனை எடுத்து காண்பிக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் புகைப்படங்கள் போடப்பட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய புகைப்படம், அடுத்ததாக வேலுமணி அவர்களுடைய புகைப்படம், அதற்கு அடுத்துதான் செங்கோட்டையன் அவர்களுடைய புகைப்படம் இடம்பெற்றிருக்கிறது. எனவே ஒரு மூத்த நிர்வாகியான தன்னை, குறிப்பா என்ன விஷயம் சொல்றாங்கன்னா, செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள், எங்க அண்ணன் ஒரு எம்எல்ஏவாகவும் ஒரு மாவட்ட செயலாளராகவும் இருந்த காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிலுவம்பாளையம் கிளை செயலாளர் தான் இருந்தாரு, அவர் தான் அவருக்கே பதவி போட்டு ஒன்றிய செயலாளர் பொறுப்புக்கே கொண்டு வந்தாரு, இன்னைக்கு அவரை ஓரங்கட்டி ஒரு 3ஆம் கட்டத்தில் 4ஆம் கட்டத்தில் கொண்டு போறது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்தின் முன்பு தான் நாம் தற்போது இருக்கிறோம். இங்கு நடைபெறக்கூடிய கூட்டங்கள் எந்த கூட்டமாக இருந்தாலும் மேடையில ஒரு 10 பேர் அமர்ந்திருப்பார்கள். நீங்கள் பார்க்கலாம், பொருளாளர், தலைமை நிலை செயலாளர், மூத்த முன்னோடிகள் எல்லாம் அமர்ந்திருப்பார்கள். அப்படி மூத்த முன்னோடிகள் அமரும் போது கூட அவரை மேடையில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் ஒருவராக மதித்து அமர வைக்காமல் எதிர்த்தரப்பிலே தரையில் கீழே அந்த சேர் போட்டு அமர வைத்து 2வது வரிசையில் 3வது வரிசையில் கூட சில நேரங்களில் அமர வைக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. எனவே கட்சியினுடைய மூத்த நிர்வாகியான அவருக்கு முக்கியத்துவம் இல்லை என்ற அந்த காரணத்தையும் குறிப்பிடுகிறார்கள். அதே போல செங்கோட்டையன் அவர்களுக்கு இந்த ஒரு விழா மட்டுமே கோபம் கிடையாது, தொடர்ச்சியாக அவர் புறக்கணிக்கப்பட்டு வருகிறார். காரணம், அவர் ஒரு மூத்த அமைச்சர், மூத்த நிர்வாகி, இவங்களுக்கு எல்லாமே பதவி போட்டு அந்த கட்சியை உருவாக்கி விட்டவர். அப்படிப்பட்ட ஒரு நபர் என்னைக்கும் குடைச்சலா இருப்பாரு, அவரு கிட்ட போய் நம்ம ஒரு ஆலோசனை கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருப்பதாக சொல்றாங்க. சமீபத்தில் ஒரு உதாரணத்தை குறிப்பிடுறாங்க. இப்ப அண்ணா தொழிற்சங்கம், அதிமுக இருக்கக்கூடிய அண்ணா தொழிற்சங்கத்தில் பொறுப்புகள் போடப்பட்டு வருகின்றது. குறிப்பாக போக்குவரத்து பிரிவிற்கு பல்வேறு பொறுப்புகள் காலியாக இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் புதிய நபர்களை பரிந்துரை செய்து போட்டு வருகிறார்கள். அப்படி ஈரோடு மாவட்டத்தில் அண்ணா தொழிற்சங்கத்தில் பொறுப்புகள் போடப்பட்டதில் செங்கோட்டையன் சில பரிந்துரைகளை கொடுத்திருக்கின்றார். ஆனால் அவர் பரிந்துரைத்த நபர்களை போடாமல் வேலுமணி அவர்களும் அதே போல முன்னாள் அமைச்சர் கருப்பண்ணன் அவர்கள் கொடுத்த அந்த பரிந்துரை பட்டியலை ஏற்றுக்கொண்டு ராஜேஷ் தொடர்ந்து பேசலாம். இணைப்பில் இணைந்திருங்கள்.